ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீர் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் அரை கப்பு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. மறுபடியும் அவ்வளோதான், மாவு ரெடி. இதை புளிக்க வைக்கணுன்ட்டுலாம் தேவையில்லை. எப்போவுமே தோசையை ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது ரெண்டாவது கப்பு தண்ணியை மிக்சியில் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நீர் தோசையில் மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும். ப்ளஸ் கல் ஊற்றும் போது நல்லா சூடாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். தோசையும் இந்த மாதிரி தான் ஊற்றணும். நல்லா ஓட்டையாக வரும். கல் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். அதனால் தோசை ஊற்றும் போது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயில் அங்கங்கே ஒரு ட்ராப் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நீர் தோசை ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.